ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நேந்திரம் பொடியை வச்சு கூழ் எப்படி காய்ச்சணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நேந்திரம் பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளருக்கு கூழ் காய்ச்சறக்கு அளவு சொல்லியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நேந்திரம் பொடியை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காய்ச்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தாங்க காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னுமே லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லைனா பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறோங்கிறதுனால இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சே கொடுத்துர்லாங்க. பெரியவங்க குடிக்கிறதுனா டைரெக்டாகவே குடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.